மனித நேயம் காப்போம் என்ற தலைப்பிலே நம்மோடு இணைந்து சிறப்பு சிந்தனை உரை ஆற்ற ஐயா சங்கரராமன் ஐயா அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை துணை ரமணிய அம்மா அவர்களும் இணைந்துள்ளார்கள். அவர்களை பற்றிய குறிப்பு: அகத்திய மாமுனியின் ஆன்மீக ஞானம் மற்றும் மருத்துவ ஞானம் நிறைந்த சித்தர் பூமி நம் தமிழகம். அதிலும் தென் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் தென்காசியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆயக்குடி கிராமத்திலும் அருகில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குற்றாலமும் இணைந்துள்ளது. இதில் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நிறுவனர், சேர்மன் மற்றும் பிரசிடென்ட், அமர் சேவா சங்கத்தின் தலைவர். ஐயா அவர்கள் 1981ஆம் ஆண்டு சிறிய எளிய கிராமப்புற அளவில் துவங்கப்பட்ட இந்த அமர் சேவா சங்கம் பின்னர் அவரோடு இணைந்து 1992இல் இந்த அமர் சேவா சங்கத்தினை மிக பெரிய அளவில் சிறப்பாக நடத்தி கொண்டு வருபவர் திரு சங்கரராமன் ஐயா அவர்கள். அவர்களோடு இணைந்து 27 வருடங்களாக தொடர்ந்து இந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருபவர் சங்கரராமன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை துணைவியார் திருமதி ரமணி சங்கரராமன் அவர்கள் ஆவார். அமர் சேவா சங்கத்தின் லோகோ, அதாவது அடையாள சின்னம், மிக பிரசித்தி பெற்றது, முக்கியம் வாய்ந்ததும். வானம் என்ன வானம் தூரம் இல்லை, தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி நம் வசமாகும் என்ற எண்ணத்தை வேரூன்ற வைத்து மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை கண்டறிவது இந்த லோகோவின் பிரதிபலிப்பாகும். இதற்கான சிறந்த தேசிய அங்கீகாரமானது 2020ஆம் ஆண்டு திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் ஜனாதிபதி ராம் கோவிந்த் அவர்களால் வழங்கப்பட்டது. 1981-82ஆம் ஆண்டுகளில் ஒரு எளிய கிராமப்புற முயற்சியாக தொடங்கிய அமர் சேவா சங்கம் 1992இல் சங்கரராமன் ஐயா அவர்களின் தலைமைத்துவத்தில் இன்று தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மாற்றுத்திறனாளிகள் இணைப்பு துறையில் முன்னோடி மாதிரியாக வளர்ந்துள்ளது. ஐயா அவர்களை பற்றி அவர்கள் படிப்பு நிறைய டிகிரி இருக்கு, அல்ல சிலது மட்டுமே நான் சொல்றேன். அதே மாதிரி ஐயாவுடைய பணி அனுபவங்களும் மிகச் சிறப்பாக உள்ளது. ஐயா அவர்கள் சார்ட்டர்ட் ஃபைனான்சியல் அனலிஸ்ட், வணிகவியல் பட்டம் பெற்றவர் சென்னை பல்கலைக்கழகத்தில், வணிகவியல் முதுநிலை சென்னை பல்கலைக்கழகம். ஐயா சென்னையை சேர்ந்தவர் என்பதால். அடுத்து CA இடைநிலை இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்ட் நிறுவனத்தில் செய்துள்ளார். அடுத்து பழ செயலாக்கம் மற்றும் மூலிகை பயிற்சி கிருஷி விஞ்ஞான் கேந்திராவிலும், இந்தி மொழி டிப்ளமோ இந்தி பிரச்சார சபாவில் பெற்றுள்ளார். மேலும் ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ், ஹிந்துஸ்தான் ஷிப் ஸ்டோர்ஸ், பயனியர் பில்டிங் சிண்டிகேட் பிரைவேட் லிமிடெட், நிட்டானி டெசிஷன்ஸ், அடுத்து மருத்துவமனை வாடிக்கையாளர்களை கையாளுதல் என்ற பல்வேறு பணிகளை செய்தவர். தற்போது அமர் சேவா சங்கத்தில் பல்வேறு தன்னார்வ பணிகளை செய்துள்ளார்கள். இதில் மறு வாழ்வு தோட்டம் உருவாக்குவதில் சமூக வனப்பகுதி திட்டமும், அடுத்து கோஷாலா மேலாண்மை மற்றும் சுழற்சி, கழிவில்லா முயற்சிகள், அடுத்து இயற்கை விவசாயம் மற்றும் ஆரோக்கிய உணவு முறைகள் ஊக்குவிப்பு, சுழற்சி, கழிவில்லா சமையல் மற்றும் தொழில் முயற்சிகள் உருவாக்கம் முக்கிய சாதனைகளாகும். மறுவாழ்வு தோட்டத்திலே உருவாக்கத்திலே மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். அவர்களுடைய அந்த தாமரை குளம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ வேறு ஒரு கிரகத்திற்கு வந்து விட்டோமோ என்று போல ஒரு தோற்றம், அவ்வளவு குளிர்ந்த ஒரு தென்றல் தோற்றமாக இருக்கிறது. அடுத்து சமூக வனப்பகுதி திட்டம் தொடக்கம், 125 வகையான தாமரை மலர், அல்லி மலர்களுடன் பூ மற்றும் மூலிகை தோட்டம் உருவாக்குதல். அது போல எபிலிட்டி ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விழா, 35 ஏக்கர் வளாகத்தில் நிலைத்தன்மை நடைமுறைகள், அதாவது எந்த ஒரு பொருளுமே வேஸ்டாக போகாம அதை மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு சுழற்சி அமைப்பு. அது டீட்டெயிலாக அம்மா சொல்லுவாங்க. 80 மாடுகளுடன் கோஷாலா பராமரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு முயற்சிகள்,
அமர் சேவா சங்கத்தின் நோக்கத்திற்கான மராத்தான் ஓட்டங்களில் பங்கேற்பது, பொருளாதாரம், செயல்திறன் மற்றும் பயன்திறன் கண்காணிப்பு, பல்லுயிர் பெருக்கத்திற்காக பாடுபடுதல், அடுத்து செலவு குறைத்தல் மற்றும் அதிகபட்ச பயன் பெறுதல், கழிவில்லா அமைப்புகள் உருவாக்கம் என்று பல்வேறு தன்னார்வ பணிகள் செய்கிறாங்க. அடுத்து வாமா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கிராமப்புற மாணவர்களுக்கு கணக்கியல் பயிற்சி, முதியோர் பராமரிப்பு திட்டங்களில் ஐயா அவர்கள் பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருங்கேரி சங்கர மடத்தில் செங்கோட்டை கிளையில் நிதி மற்றும் தணிக்கை ஆதரவு, கன்னியா குருகுலம், தோட்டக்கலை பயிற்சி மற்றும் தன்னார்வ பயிற்சி என்று பல்வேறு பயிற்சிகளை செய்து வருகிறார்கள். இதுல முக்கியமா ஐயா அவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், வீல் சேர் பயன்படுத்துவராக இருக்கும் அவர் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு விரிவாக்கக்கூடிய புனர்வாழ்வு முறைகளை உருவாக்கி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளார். அவருடைய தலைமைத்துவம் 2007 ஆண்டு அசோகா ஃபெலோஷிப், 96 ஆண்டு 10 அவுட்ஸ்டாண்டிங் யங் இந்தியன்ஸ் விருது, பல தேசிய விருதுகள் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் அதை பற்றிய ஒரு கிளிப்பும் ஐயா போடுவாங்க. அடுத்து தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில், அதாவது நமக்கு இந்த தனித்திறன் உள்ள மாணவர்கள் அவர்கள் அனைவரையும் மற்ற மாணவர்களுடன் இணைந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்ற திட்டத்தினை 2022 ஆண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்ற தலைப்பிலே மாற்றுத்திறனாளி மாணவர்களும் மற்ற மாணவர்களுடன் இணைந்து தங்கள் படிப்பினை தொடர்வதற்கான மிகச் சிறப்பான ஒரு கல்வி திட்டத்தை 2022 துவங்கியுள்ளார்கள். பல்வேறு இந்த பயணத்தின் அடிப்படையில் திரு சங்கரராமன் அவர்களின் வழிகாட்டுதலால் அமர் சேவா சங்கம் இதுவரை மொத்தமாக 3.8 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஸ்கிரீனிங் செக்அப்னு சொல்லுவாங்க, அது திரையிடுதல், அதே மாதிரி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெற்றோர்களை வலுப்படுத்தி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்துள்ளது. இதே போல தமிழ்நாடு அரசால் இந்த இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரைஸ் திட்டத்திற்கும் சமக்ரா ஷிஷா இணைப்பு கல்வி முயற்சிகளுக்கும் அமர் சேவா சங்கம் அறிவியல் துணை நிறுவனமாக செயல்படுகிறது. மேலும் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் நியூயார்க் 2019 வியன்னாவில் 2020 இடம்பெற்ற உலகளாவிய தொடர்புகள் மூலம் தொழில்நுட்ப அடிப்படையிலான சமூக புனர்வாழ்வு துறையில் இது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. இன்று நமக்கு தங்களுடைய சிந்தனையை உரையை வழங்குவதற்காக சங்கரராமன் ஐயா அவர்களும் அவர்களின் துணைவியார் ரமணி அம்மா அவர்களும் இணைந்துள்ளார்கள். மனித நேயம் காப்போம் என்ற சிறந்த தலைப்பிலே சிந்தனை உரை அருள ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி அம்மா அவர்களே. இந்த தமிழ் ஆனந்த யோகம் அமைப்பிற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிமுகம் அம்மா அவர்கள் கொடுத்துருக்காங்க, நாட்களே அம்மா. அதில் முதல்ல எப்போவுமே பெண்கள் முதல், அதாவது லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. அதனால் அறிமுகத்தில் முதல் பகுதி முழுக்க என்னுடைய துணைவியாருடைய அறிமுகம் கொடுக்கப்பட்டது. அடுத்து என்னுடைய அறிமுகம் கொடுக்கப்பட்டது. இந்த மனித நேயம் என்ற தலைப்பில் எங்களை இன்னைக்கு பேசுவதற்கு அழைத்திருக்கிறீர்கள். நான் என்னோட வீடியோ கிளிப்பிங்ஸை என்னுடைய ஸ்பீச்சில் எந்தெந்த இடத்துல எனக்கு சரியா அதை வரும்னு தோணுதோ அந்த இடத்துல அந்த கிளிப்பிங்ஸை போடுறேன். முதல்ல ஒரு 10 நிமிட கிளிப்பிங்ஸ். அது இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களை நாங்கள் எப்படி எங்களுடைய சின்ன வயசுலேருந்து இன்றைய காலம் வரை வளருவதில் பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்தித்திருக்கிறோம். அதை எவ்வாறு நாம் கையாண்டிருக்கிறோம் என்பதை என்னுடைய வாழ்க்கை வரலாறின் உதாரணமாக அந்த ஒரு 10 நிமிட கிளிப்பிங்ஸ் முதலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். இது அவங்க எல்லாருக்கும் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்.
அதனை தொடர்ந்து அமர் சிவா சங்கத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வாறு இந்த மாதிரி சவால்களை மற்றும் பல சிக்கல்களை சந்திக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உயர்வையும் ஒரு மறுவாழ்வையும் கொடுக்கிறோம். எங்களுடைய லோகோன்னு சொன்னாங்களே, நம்ம சின்னம், அடையாள சின்னம், அதுலேயே நாங்கள் போட்டிருக்கோம் டிஸ்கவர் அபிலிட்டி, அதாவது திறமையை கண்டறிவோம் என்பதை போட்டிருக்கோம். அதுக்கு கீழே நம்மளுடைய மோட்டோ என்னன்னா, ரீஹாபிலிட்டேஷன், எஜுகேஷன் அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். ரீஹாபிலிட்டேஷன், எம்பவர்மெண்ட் அண்ட் இன்க்ளூஷன் போட்டிருக்கோம். இந்த மறுவாழ்வு என்பது மிக அடிப்படையான ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவை. ஏன்னா இந்த மறுவாழ்வு கொடுத்தா தான் அவங்களால இந்த உலகத்தை சந்திக்கிறதுக்கு தயாராக்கிக்க முடியும். அது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பயணித்திருக்கும் பொழுது கண்டறிந்த ஒரு அனுபவத்தின் பேரில் நான் அதை சொல்கிறேன். எனக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்பது என்னன்னா, மரபணு காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக தசை சிதைவு ஏற்படும். இது பிறவியிலேயே இருக்கக்கூடிய ஒரு மரபணு, அதனுடைய பரிணாம மாற்றங்களினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமாதானம். எனக்கு 3 வயசுல இதை கண்டறிஞ்சாங்க. இதுக்கு மருத்துவம் எதுவும் கிடையாது. இதை நம்ம மறுவாழ்வு மூலமாக தான் நம்ம இந்த கண்டிஷனை எப்படி கையாண்டு வாழ்க்கை நடத்துவது என்பது. என்னுடைய இந்த சின்ன வயசுல ஏற்பட்ட இந்த கண்டறிவு என்னுடைய பெற்றோர்களை ரொம்பவும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய கவலை ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்பட்டது. இருந்தாலும் நான் சின்ன வயசுலேயே என்னுடைய குருநாதர் ஞானானந்த சுவாமிகள், திருக்கோவிலூர், அவர்கிட்ட தான் முதல்ல இந்த காஞ்சிபுரத்தில் மகாபிரிவர் அவர்கிட்ட என்னை பற்றி எங்கள் அப்பா விவரித்து சொன்ன பொழுது, ஞானானந்தரிடம் இவரை விடு என்று அப்போ கூறியிருக்கிறார்கள். எனக்கு சின்ன சின்ன ஞாபகம் அப்போதிலே இருக்கிறது. ஞானானந்தரிடம் நான் கிட்டத்தட்ட 6 மாத காலம், முதல்ல ஒரு 6 மாத காலம், அதன் பிறகு மறுபடியும் ஒரு 6 மாத காலம் திருக்கோவிலூரில் இருக்கிற அந்த மடத்திலேயே தங்கியிருந்து என்னுடைய அத்தையுடன் நான் தங்கியிருந்தேன். என்னோட அப்பா எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு 3 அக்கா, நான் தான் கடைசி தம்பி. அவர்களுடன் வெவ்வேறு படிப்புகள் நிலையில் இருந்தாங்க. நான் இந்த 1 வருட காலம் ஞானானந்த சுவாமியிடத்தில் பயிற்சி பெற்ற பொழுது அவரிடமிருந்து பல விஷயங்கள் அவர் எனக்கு உள்ளேற்றி இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அப்போ ஏற்பட்ட சில அனுபவங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நிறைய பஜனை பாட்டுகள் சொல்லி கொடுத்திருக்கிறார். நிறைய என்னுடன் உட்கார்ந்திருந்து எனக்கு மற்றவர்களுடன் மற்ற பல பக்தர்கள் அங்கே அவரிடம் தங்களுடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் நல்ல அருள்வாக்கு கூறுவார்கள். அதேபோல் எனக்கு முதலில் அக்ஷராபியாசம் என்ற படிப்புக்கான ஆரம்பம் அவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தார். அரிசியிலையும் பாலிலையும் ஆனாவண்ணா எழுத சொல்லி, சம்ஸ்கிருதத்திலையும் எழுத சொல்லி, ஆங்கிலத்திலையும் எழுத சொல்லி எனக்கு முதலில் என்னை படிப்பில் உள்வாங்கினார். அதன் பிறகுதான் என்னுடைய மற்ற படிப்புகள் இருந்தன. அப்பொழுதெல்லாம் என்னால் ஓரளவுக்கு நடந்து சென்று எல்லாம் செய்ய முடியும். 8வது வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். சிதம்பரத்தில் மாடல் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு முன்னாடி ராணிப்பட்டில் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் படித்தேன். இந்த அனுபவத்தில் அதன் பின் எனக்கு ஏற்பட்ட பின்னடைவு, அதாவது என்னுடைய பாடி கண்டிஷனில் ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக சிறிது காலம் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாத ஆகிவிட்டது. அதன் பிறகு சென்னையில் என்னுடைய சொந்த வீட்டில் தங்கியிருந்து முதலில் என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் முடித்தேன். அப்பவே நல்ல மார்க்குகள் வாங்கினேன். அதன் பிறகு படிப்படியாக எல்லா படிப்புகளையும் முடித்து சிஏ என்னுடைய 22வது வயதில் முழுமையாக நானே எல்லாம் எழுதுவேன்.
என் கூட இருக்கிறவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தூக்கி கொண்டு போய் வைப்பாங்க. எழுதுறதெல்லாம் நானே எழுதிடுவேன். அதுக்கான 3 வருஷம் ஆடிட்டர் தொழிலையும் ஒரு ஆடிட்டர் கீழே எல்லா இடங்களுக்கும் சென்று கணக்குகள் எழுதி நான் பயிற்சி பெற்றேன். என்னுடைய முதல் அட்டம்ப்ட்லேயே என்னுடைய சிஏ பிடிச்சேன். எனக்கு ஆல் இண்டியா லெவலில் 5th ரேங்க்கு கிடைச்சிது, கோல்டு மெடலும் கிடைச்சிது. இந்த அனுபவம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் பல சவால்களையும் சிக்கல்களையும் என்னுடைய பள்ளிப்படிப்புகள் மற்றும் மேல் படிப்புகளும் நான் சந்தித்த பொழுதும் என்னால் இந்த அளவுக்கு செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் எனக்கு கொடுக்கப்பட்ட உற்சாகம், என்னுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு. அதை விட இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா என்னுடைய அனுபவத்தில் நானே தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, என்ன மாதிரி சிக்கல்கள் சவால்கள் இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு முற்போக்கு சிந்தனையோட அணுகினா அது நம்மளுக்கு நல்ல விதத்தில் நம்ம வெற்றி அடைவதற்கு உதவும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனால தான் நான் சொல்றேன், ரீஹாபிலிட்டேஷன் என்பது உடற்பயிற்சி மற்றும் மற்ற ரீஹாபிலிட்டேஷன் என்பது ஒரு முக்கியமான விஷயம். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி போன்ற எனக்கு அல்லது மற்ற லோக்கோமோட்டார் டிசேபிலிட்டி, மற்ற எல்லா விதமான டிசேபிலிட்டிக்கும் இது ரொம்ப அவசியமானது. நான் இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது. அது திரு வரதக்குட்டி என்பவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவருடன் இணைந்து 1981ஆம் ஆண்டு நான் சிஏ படிப்பதற்கு முன்னாடியே இந்த அமைப்பில் சேர்ந்து இதை ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் நாங்கள் அந்த நேரத்தில் போய் பார்த்து அவர்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் கிடைச்ச அனுபவம் எனக்கு இன்னமும் ஒரு பலத்த நம்பிக்கை ஏற்படுத்தியது. என்னவென்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு என்பதை கொடுத்தால் அவர்கள் இந்த உலகத்தை சந்திப்பதற்கு ஒரு தயாராகி விடுவார்கள் என்பது. 2வது, அவர்களுக்கு மனோரீதியாகவும் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்ம சொல்லக்கூடியது எம்பவர்மெண்ட். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் போன்றவற்றை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய திறமை அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்தி அவங்கள நம்ம உருவாக்கணும்னா இந்த எம்பவர்மெண்ட் என்ற ஒரு சொற்றோட அவருடைய திறமையை அவர்களாகவே அறிந்து கொள்வது மற்றும் இந்த சமுதாயம் அதை புரிந்து கொள்வது, இது 2 தான் முக்கியம். இது 2த்தையும் பண்ணினோம்னா 3வது இன்க்ளூஷன். இந்த சமுதாயத்தில் அவங்களாலையும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை வச்சுட்டு தான் ராமகிருஷ்ணன் சார் அவர்களை நான் சந்தித்த விஷயம், எவ்வாறு என்னுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை ஒரு 10 நிமிட வீடியோவில் இப்போ உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சுரேஷ், வீடியோ. I have any difficulties or have any doubts about my capabilities, don't have any such misgivings. I am as capable as anybody else in the world. I believe that the disability should not be considered as a constraint. It is a condition where one can work with and be productive. I was 4 years old when I still vaguely recollect that I was taken to a hospital in Bangalore. A lot of medical treatments were given to me. I always thought that I was like anybody else, but I did not know then that I soon was to be confined to a wheelchair life. I was diagnosed with muscular dystrophy.
During my 9th standard, I started stumbling and falling. My hands became shaky and I could not draw or paint anymore. My back became so weak that it started to develop a curve. He faced a lot of struggles in life, both psychologically, physically, emotionally, everything, because he was deteriorating constantly, and whatever he was able to do one day, even the very next day, he wasn't able to do. At one stage, I had to be in a crawling condition and later moving on my bottoms. By the age of 15, I was totally paralyzed. The fury of God was unstoppable. That was a big impact on me that made me feel I am not capable of anything. Suddenly I started losing friends. I don't have people to talk about. I am not able to go to school. I didn't want to show my weakness to my parents and sisters. That would make them feel unhappy. My turning point was I got excellent marks when I finished my 11th standard, which surprised many of my own family people, including my parents. That gave me a lot of encouragement and confidence that I can do well. அப்பொழுது திரு சங்கரராமன் அவர்கள் 5ஆம் வகுப்பு சேர்வதற்காக 1973 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் எல்லா மாணவர்களையும் what are you going to be என்று கேட்டபோது சங்கரராமன் தான் I am going to be an auditor என்று கூறினார். அவர் கூறியபடியே CA படித்து முடித்து தங்கப்பதக்கம் பெற்று சிறந்த மாணவனாக வெளியேறினார். Myself and Shankar Raman studied together and completed the Chartered Accountancy course in the year 1985. I learned from him that if one can overcome these barriers, then sky is the limit. I am Narayanan, Chartered Accountant practicing for more than 4 decades. Mr. Shankar Raman did articles under me and completed his CA in first attempt. Though he was disabled, he never expected any facilities from us. I was just 22 years old when I started practicing, and my disability was not welcomed easily by people. The progress was not easy, but I never wanted to accept that I am not capable of doing a particular thing. In 1991, I met one amazing man. He was Mr. Ramakrishnan. He had visions and dreams for creating a valley for the disabled people, which was a concept which amazed me a lot. I could see the possibilities to bring out the potentials of the young children and transform the quality of lives of the disabled. I decided to stay at Amar Seva Sangam permanently with Ramakrishnan. Shankar Raman came to Amar Seva Sangam to see the activities. When he went through my diary, he made up his mind to help Amar Seva Sangam. He started organizing Amar Seva Sangam in a professional way. We had a vision of creating a township for the disabled with all facilities under one roof for any type of disability, and we have progressed a lot. The progress of Amar Seva Sangam has astonished even me. The number of children and the number of youth who have got a new lease of life is amazing and unimaginable. I could see the children with disabilities lying behind their cots in a corner of their huts are now proudly roaming around on the roads in wheelchairs and tricycles, in mobile bikes, and earning their livelihood. We would have catered something anywhere up to 3,000 people with disabilities to have a good life. We would have turned around more than 700 people from our institutional
rehabilitation programs. And our survey has shown that more than 80% of them are well settled in life. Sri Shankar Raman, Secretary of the Amar Seva Sangh, is another unique individual. He refused to accept physical disability. He converted all those into opportunities for a good life. Amar Seva Sangh is what is today both Dr. Ramakrishnan Ji and Shankar Raman Ji. We salute both of them. From an institution which was hardly a 1 lakh budget organization has now become a 10 crore budget organization. It is really the God's grace that we have progressed this much. I would like to see myself in that kind of an India where everything is equal and there is no disadvantage for disabled people. Shankar Raman is a taskmaster, a hard worker, a professional to the core. சங்கர்ராமன் சார் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட குழந்தைகளுக்காண்டி நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சங்கம் ஆரம்பித்து அதில் வந்து அவர் ஒரு முன்னோடியாக விளங்கிட்டு இருக்காங்க. இந்த Shankar-Raman sir is a highly motivative, active and inspirational person I have ever seen in the world. My perception is Shankar-Raman, he himself has a feeling that his best has not come out yet. That's my perception, and probably he is striving for that. I am a person who always want challenges. I feel that the God has given an opportunity, a chance to me to prove my abilities. I am very fortunate to live with a role model each and every day. And he is a very inspiring personality and very hardworking and very good creation of God. And he is always thinking about the development of the physically challenged and their upliftment. I don't know how to describe our 20 years of joyful togetherness. We also love to be loved. We also can have families. We also can have children. Can the society understand all this? Has the God been very biased? Or is our creation has any special purpose? These are the questions which I am still trying to find answers. ஸோ என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கிய திருப்பமான ரமணி சங்கரராமன் அவரோட என்னை எப்படி சந்திச்சாருங்கிறத அவரே சொல்வார். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும் என்னென்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு 1998. உங்களை ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்க விரும்புகிறா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் முதல்ல அதை நம்பலை. அப்புறம் என்னுடைய நண்பருடைய சென்னையில் இருக்கிற என்னுடைய நண்பர் அவருடைய நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொன்னேன். அதன் பிறகு தான் அந்த ஃபோன் பண்ண பெண்மணியே இவங்க தான் அப்படின்னு தெரிய வந்தது. இப்போ அவங்களே அதை பற்றி பேசுவாங்க. தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இது வந்து மனித நேயம் என்ற தலைப்புல வந்து எங்களை வந்து பேச கூப்பிட்டுருக்கீங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு சமாச்சாரம் தான் மனித நேயம். அது வந்து நிறைய பரிமாணங்கள்ல ஒரு ஒரு அம்மால இருந்து நண்பர்கள்ல இருந்து எல்லா உறவுகள்லையுமே வந்து அந்த மனித நேயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து இவர்
என்னோட கணவர் சொல்றபடி நான் வந்து அவரை பார்த்தது வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தேன். ஐ ஹாவ் அ ட்ரீம் வந்து அந்த ப்ரோக்ராமோட பேரு தூர்தர்ஷன் ப்ரோக்ராம். ஸோ அதில் பார்த்துட்டு அப்போ வந்து எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஊனமுற்ற ஒரு பர்சன்ஸை வந்து நான் ரொம்ப நெருக்கமா பார்க்கறது. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னோட குடும்ப அமைப்பு அண்டு நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலி, நிறைய கனெக்டட். ஸோ அப்போ பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் எனக்கு வந்துட்டு ஒரு தாக்கம், இவ்வளோ ஒரு உடலியல் சவால்கள் கொண்ட பர்சன்ஸ் வந்து இவ்வளோ பண்ணுறாங்களே, ஏன் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா சொசைட்டிக்கு போதுதான், நம்ம ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு தோன்றிச்சு எனக்கு. அப்போ தோண்டின கூட அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எங்க அப்பா அம்மா அதை தாண்டி நான் வந்து கல்யாண வாழ்க்கை பத்திலாம் நான் சிந்திச்சது கிடையாது. அண்டு இவங்க வந்து பண்ணாலும் எல்லாருக்கிட்டையும் எல்லாரோட சம்மதத்தோட தான் பண்ணிக்கணுன்றதுல நான் வந்து ரொம்ப ஸ்டபனா இருந்தேன். ஸோ அரவிந்தர் எழுதின சாவித்திரி காவியத்துல வந்து கடவுளின் கையதை பிடிப்பது உண்டெனில் நடவாதனைத்தும் நடந்திடலாமேன்னு ஒரு சொற்றொடர் வரும். அது வந்து எப்படி சாவித்திரி வந்து அவங்க அந்த யமதர்மராஜன் கிட்டக்க தன்னோட கணவனை மீட்க போற ஒரு அனுபவத்தையே வந்து அவர் வந்து ஒரு யோக காவியமா சித்தரிச்சிருப்பாரு. ஸோ அதுல வந்து இந்த தமிழாக்கம் பண்ணும்போது இந்த ஒரு லைன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கடவுள் நினைச்சானா எதுனாலும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அமையும். இவர் வந்து எங்க இருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. பட் ஒரு காலகட்டத்துல இதை ரொம்ப லாங்கா பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் பேசினாக்க ஸோ ஒரு ஷார்ட்டா சொல்றேன்னா விதின் ஒரு 1 இயர்ல எப்படியோ அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி பேசி என்னோட பேரண்ட்ஸ் மூலமா அவங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து சந்திக்க வச்சு ஸோ அப்படியே எங்க திருமணம் வந்து முடிவாச்சு. அந்த திருமணமும் வந்து எல்லாம் எங்க 2 பேரோட ஃபேமிலியும் ரொம்ப ஒற்றுமையா கூடி இருந்து நடத்தி கொடுத்தாங்க. அதுதான் அந்த திருமணத்தோட ஒரு வெற்றின்னு நான் சொல்வேன். கடவுளின் கையதை பிடிப்பது உண்டெனில் நடவாதனைத்தும் நடந்திடலாமே. இது வந்து என்னோட கணவரையும் நான் பாக்குறேன். அவரோட சின்ன வயசுல இருந்து அவரோட கஷ்டங்கள், அவர் எப்படி அதை எதிர்நீச்சல் போட்டு அவர் சாதிச்சதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த லைன் தான் திருப்பி மனசுக்குள்ள வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ கடவுளின் கையதை பிடிப்பது உண்டெனில் நடவாதனைத்தும் நடந்திடலாம். ஸோ இதுல அமர் சேவா சங்கத்துல வந்து நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை பண்ணிட்டு இருந்தேன். நானும் ஒரு காமர்ஸ் பட்டதாரி. தென் சங்கத்துக்கு போயிட்டு திருப்பி என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணும்போது சங்கத்துக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கோசரம் தான் நான் சிஏ ஜாயின் பண்ணினேன். அப்படியே என்னோட கணவரோட தொழிலையும் கொஞ்சம் அந்த இது டச் விட்டு போக ஆரம்பிக்க நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சேன். இந்த சங்கத்துலன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சங்கத்துல போனப்ப அந்த ஒரு கிராமப்புற பெண்கள், ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஊனமுற்ற பெண்களோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமா இருந்தது. ஏன்னா 1999 எங்களோட திருமணம் நடந்தது. 2000 வருடம் தான் அந்த வந்து கிராமப்புற மேம்பாடு திட்டம் வந்து அமர் சேவா சங்கத்துல இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ வந்து நிறைய மூலை முடுக்கு கிராமங்களுக்கெல்லாம் நாங்க வந்து என்னோட கணவரோட சேர்ந்து பிரயாணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ அந்த ஒரு வருஷத்துல நான் பார்த்தது என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் ஷெல்லுக்குள்ள புகுந்துட்டு இருக்கோம். ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை, சௌகரியமான வேலை. ஸோ இதுல வந்து நம்ம வந்து யாரும் அக்கம் பக்கத்துல நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களோட லைஃப்பும் சந்தோஷமா இருக்கா, இதை பத்திலாம் யாருக்கும் கவனிக்க நேரமே இல்லாம ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் சீரடைஞ்சா கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு ஒரு லேடி வந்து ஒரு 18 வயசு ஒரு பெண், அவங்க ஒரு திண்ணையில வந்து அப்பா அம்மா வந்து கூலி வேலை பண்றவங்க, ஒரு கோணி சாக்கு பைய விரிச்சு அது மேல அந்த பொண்ணை உட்காந்து வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் சாதமும் தண்ணியும் வச்சுட்டு அவங்க வயல் வேலைக்கு போயிடுவாங்களாம்.
திருப்பி சாயந்தரம் திரும்பி வர வரைக்கும் அந்த பெண் வந்து அந்த கோணி மேலேயே தான் இருக்கணும், அதுவும் ஒரு திண்ணை மேல. இத கேட்டோன்னே ரொம்ப எவ்வளோ ஒரு ஒரு சுகாதாரமற்ற முறையில அந்த அந்த அம்மா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி மாத்துறது, யார் மாத்துறதுங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்து அப்ப வந்து எனக்குள்ள தோணுச்சு. ஸோ அதுக்கு ஸோ இதோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது நிறைய லேடிஸ் கிட்ட பேசுறது அந்த மாதிரிலாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அதே வந்து இப்ப 25 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி இருந்த பெண்கள் வந்து இப்ப நிறைய பொசிஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. நிறைய வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் பொசிஷன்ல கவர்மெண்ட் வேலைகள்ல இருக்காங்க. எல்லாரும் வந்து சுயசார்பா எல்லாரும் வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அண்ட் அப்பா அம்மாவை வந்து பாத்துக்கிறாங்க. மெயினா அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 25 வருட வாழ்க்கை வந்து ரொம்ப மனநிறைவு கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்டு சங்கத்துல வச்சு பார்த்தோன்னா எங்களோட படிப்பு, ஸோ நாங்க 2 பேருமே வணிகம் சார்ந்த படிப்பு படிச்சிருக்கிறதால ஒரு மிகச்சிறந்த நிர்வாகம். நம்ம வந்து கார்ப்பரேட் மட்டும் இல்ல, ஒரு 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 தனியார் துறை நிறுவனங்கள் மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஒரு என்ஜிஓ செக்டர் கூட ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும். ஸோ சிஏ படிப்புல இப்போ தாரக மந்திரம் என்ன சொல்லணும்னா எஃபிஷியன்சி, எக்கானமி, எஃபெக்டிவ்னஸ்னு ஒரு 3 சாப்டர் சொல்லுவோம். எஃபிஷியன்சினா ரொம்ப திறமையா வந்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம நடக்கிறது. எக்கானமினா குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கொடுக்கறது. எஃபெக்டிவ்னஸ்னா அதோட அவுட்கம் இம்பாக்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ எந்த அதை வந்து நான் வந்து ஒரு கருவியா வச்சிருந்தேன். அந்த ஒரு 3 சாப்டரை வச்சுதான் சங்கத்துல எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் வந்து ஒரு இன்டைரக்ட் மானிட்டரிங், யார் எது பண்ணாலும் இந்த இளைய தலைமுறைக்கு வந்து அதை வந்து நம்ம உணர்த்தணும். ஸோ எல்லா ப்ரோக்ராம்லயுமே வந்து நம்ம இதை வந்து கடைபிடிக்கணும். அண்ட் இன்னொன்னு, சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நலம் விரும்பிகளும் நன்கொடையாளர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கொடுக்குற நன்கொடை வந்து மிகச்சிறந்த பயனை வந்து பெறணும். ஸோ ஒரு ரூபாய் மதிப்புக்கு வந்து நம்ம 100 ரூபாய் வேல்யூக்கான சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் எங்களோட எம்ப்ளாயீஸ்களுக்கு நாங்க வந்து ரொம்ப அதை வந்து மனசுல புகுத்திட்டே இருக்கோம் எப்பவுமே. ஸோ அதுதான் இவ்வளோ ஒரு ரிஷாரத்துக்கு அதுவும் ஒரு காரணம். அண்டு என் கணவரோட ஒரு நிர்வாக சிறப்புமிக்க நிர்வாகம் பேசணுமா? ஓகே, ரொம்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய அமர் சிவா சங்கத்தில் இருக்கிற பொருட்களை வந்து வீணடிக்காம பாதுகாக்கிறது. அதாவது நீங்க முதல்ல அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இது வந்து ஜீரோ வேஸ்ட் ஆர்கனைசேஷன், மறுசுழற்சி முழுக்க முழுக்க செஞ்சு எல்லா பொருளுமே வீணாக்காமல் இருக்குது. அதில் வந்து நம்ம ஈவன் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நம்ம திடப்பொருள் கழிவுகள் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது மாதிரி பண்ணுறோம். அதில் இது உரம் எடுக்கிறது, அதில் கிடைக்கக்கூடிய சுழற்சி முறையில் கிடைக்கக்கூடிய நீரை வந்து விவசாயத்துக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி பல சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பல முயற்சிகள் எடுத்து நம்ம சமுதாயத்திற்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு கொடுக்குற அதே நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு நம்ம ஒரு பொறுப்பான பங்காளி என்ற கணக்கில் கிளைமேட் சிஸ்டத்துக்கு எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் முழுமையாக இருக்கணும்னு பார்க்குறோம். ரெண்டாவது, நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்ல போனோம்னா அவங்களுக்கு நம்ம ஓட்டளிப்புதல் வாக்குரிமை கொடுக்க வேண்டும். அதுக்கு அப்படிங்கிற விஷயத்துலையும் நம்ம பல முயற்சிகள் எடுத்து இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான தூதராக நாம் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, தென்காசி மாவட்டத்திலையும் சரி. இதன் மூலமாக கடந்த 25 வருடங்களாக நம்ம மாற்றுத்திறனாளிகள் சுலபமாக சென்று ஓட்டு போடுவது, வாக்களிப்பது போன்றவற்றுக்கான பல விதிமுறைகள், வழிமுறைகள் இவற்ற அரசாங்கத்துடன் இணைந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது மாதிரி பார்க்கும் பொழுது நம்முடைய பணிகள் என்று ஆரம்பிக்க போனால் முதல்ல எஜுகேஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எஜுகேஷன் தான் அது மக்களுக்கு ஒரு முழுமையான பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் உதவுகிறது. இப்போ நான் தான் இவ்வளோ தூரம் முன்னேற்க முடிந்ததுன்னா என்னுடைய படிப்பின் காரணமாக தான். இந்த படிப்பு நம்ம கொடுப்பதற்கு பள்ளிக்கூடம் மிகவும் முக்கியமான ஒரு ஆரம்ப கால சமாச்சாரம். அதற்கு நம்முடைய ஒருங்கிணைந்த பள்ளி என்றதை ஆரம்ப காலத்திலிருந்தே திரு ராமகிருஷ்ணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்ந்து
நாம் 1992 முதல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒருங்கிணைந்த கல்வியில் தான் நம்ம அறிமுக முறையில் சொன்ன மாதிரி சமகர சிக்ஷாவோட நம்ம எங்களுடைய மாடல் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி கொடுப்பது என்பது ஒரு பக்கம் இருக்க, தொழிற்பயிற்சி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வளர்வதற்கான தேவையும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம நிறைய தொழிற்பயிற்சி மையங்கள், ஐடிஐ போன்றவற்றை ஆரம்பித்தோம். அதுவும் நல்ல பல மாணவ மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது தவிர ஸ்பைனல் இன்ஜூர்டு, அதாவது முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ராமகிருஷ்ணன் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அவர் 4ஆம் இயர் 4th இயர் இன்ஜினியரிங் போட்டிருக்கும் பொழுது நேவியில் சிறந்தன் என்று அவர் முயற்சி பண்ணார். அப்போ அந்த நேவி இன்டர்வியூவில் அவர் ஒரு விபத்தில் ஏற்பட்டு அந்த இன்டர்வியூ போதே அவர் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டு வராங்க. ஆனால் அப்புறம் ஒரு மன தளர்ச்சி அடையலை. அதுதான் பெரிய விஷயம். அதாவது சக்சஸ்ஃபுல் பர்சன் வில் கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் இன் அ கலாமிட்டி. ஒரு பெரிய வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்பட்டால் கூட அந்த பின்னடைவையே ஒரு வாய்ப்பாக மாற்றக்கூடிய சக்தி ஒரு மனிதருக்கு இருந்தால் இந்த உலகத்தையே அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு வந்து திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முன்னுதாரணம். அப்படி ஒரு கை கால் எல்லாமே அவருக்கு முடியாத இருந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிளாடர் பவல் கண்ட்ரோல்ஸ் கூட அவருக்கு அடுத்தவருடைய உதவியோடு தான் செய்ய முடியும். அப்படி இருந்த கண்டிஷன்லையும் அவர் மனம் தளராமல் நாம் அப்படி ஆயிட்டோமே இல்லாமல் அவர் வந்து நம்ம உலகத்திற்கு ஒரு நல்ல பிரஜையாக இருக்க வேண்டும் என்று அதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமர் சேவா சங்கம் அவருடைய முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டு நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை முழுமையாக எங்கள் எல்லோருக்கும் இருக்குது. அதே போல் என்னுடைய சிஏலையும் என்னுடைய முயற்சிகளும் இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தால் எங்களால் முன்னேற முடியும் என்பதை நாங்கள் மனசை நன்றாக உருவாக்கிக்கிட்டோம். அதனால தான் இந்த படிப்பு, அதற்கு மேலே தொழில் பயிற்சி, அதற்கு மேலே முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு, அப்புறம் இதெல்லாம் விட முக்கியமான இன்னொரு சமாச்சாரம் என்னென்னா, இந்த மன வளர்ச்சி கொண்ட குழந்தைகள் நிறைய நம்ம இடங்களில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது கடந்த 20 வருஷங்களாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் இவர்களுக்கான மறுவாழ்வுக்காக நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தோம். இதில் ஏர்லி இன்டர்வென்ஷன்லேருந்து ஆரம்பித்து அவர்கள் பின்னாடி பெரிய படிப்பு படிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு தொடர்ந்து உதவுவதற்கு ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருப்போம். அது எனேபிள் இன்க்ளூஷன் இருக்கிறது. இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் நம்ம ஒரு சிறிய ஒரு 5 நிமிட வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வீடியோ Krishna ji, whom I had the good opportunity to award a Padma Shri in Rashtrapati Bhavan, and Shankar Raman ji. People are there to support you in all kinds. Left quadriplegic for life, Mr. Ramakrishnan was shattered until he met retired Air Marshal Amarjit Singh Chahal, who steered him towards positivity, opening a different chapter of his life. With the vision of helping the disabled and underprivileged, he established Amar Seva Sangam in 1981 and dedicated himself towards social welfare. A decade later, when Mr. S. Shankara Raman, a chartered accountant and a wheelchair user affected by muscular dystrophy, joined him, his efforts got wings to fly.
Since then, Mr. Raman has been expanding the reach of Amar Seva Sangam to the doorsteps of needy people in society. For me, coming to Amar Seva Sangam is like a pilgrimage. It's like visiting a temple. கிராமப்புறங்களில் வளர்ச்சி குறைபாடு உடைய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் இல்லம் தேடி சென்று அந்த குழந்தைகளுக்கான ஆரம்ப கால பயிற்சியும் பெற்றோருக்கான வழிகாட்டுதலையும் அமர் சேவா சங்கம் வழங்கி வருவதை அறிந்து நான் பாராட்டுகிறேன். அந்த வகையில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இப்பயிற்சி பெற்றுள்ள அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டின் உயரே தேசிய விருதுகளை பெற்ற அமர் சேவா சங்கத்தின் நிறுவனர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் திரு சங்கரராமன் போன்றோர் மிகவும் கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனம் தளராமல் தங்களையும் பராமரித்துக் கொண்டு சமுதாயத்தில குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொடர்ந்து அவர்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனம் தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியை சேர்ந்த அமர் சேவா சங்கம். செயலாளர் திரு சங்கரராமன் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். A baby step, once taken from a small thatched hut with merely a few children, is now spread over 30 acres. Amar Seva Sangam has become a paradise. Home for physically challenged children with free shelter, food, education, clothing, barrier-free environment. Sangamam School for Special Children, vocational and distant learning centers for the specially challenged youths, orthotic center for manufacturing and repairing of mobility aiding appliances, spinal cord injured post-acute care center, early intervention center for the infants for rehabilitation, inclusive school, mental health program, multifaceted rehabilitation for the disabled, hostel for physically challenged girls, modern quarters for the volunteers. This is the Valley of Hope, India's one of the most premier institutions on disability management, Amar Seva Sangam. I would like to see myself in that kind of an India where everything is equal and there is no disadvantage for disabled people. We hope in another 20 years people disabled the community will have all facilities throughout the nation. Let us hope for the best. ஸோ எங்களுடைய இந்த நிறுவனத்தின் மூலமாக பலவிதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எங்களுடைய இந்த எல்லா முயற்சிகளும் அல்டிமேட்டாக எஃபிஷியண்ட்டாக நடக்கணும்னு என்னோட துணைவியார் சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னாக்கா நாங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணும்போது கூட ஒரு 10, 12, 13 வருஷம் முன்னாடி நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்த போது ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுக்கிட்டு. ஸோ எல்லாத்தையும் கேட்குறப்பல அவங்கள்ட்டையும் கேட்டேன், ஏமா நீங்கள் வந்து இந்த அமர் சேவா சங்கத்தில் ஏன் பயிற்சி கொடுக்க வர மாட்டேங்கிறீங்க, அங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எப்படிங்க அங்கே வர முடியும், எனக்கு போக்குவரத்துக்கு வசதி இல்லை, போக்குவரத்துக்காக நான் வந்தேன்னா என்னுடைய அன்னைக்குண்டான வருமானம் பாதிக்கும், எனக்கு மற்ற குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வீடு வீடாக போய் நம்ம ஏன் இந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது அப்படின்னுட்டு. அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள் மற்ற அமைப்புகள் கிராமங்களில் ஏற்படுத்தி மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும்
கொண்டு வரதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். மறுவாழ்வு சிகிச்சைகள் வந்து வீடு வீடாக சென்று போவதற்கும் நம்ம முயற்சிகள் ஏற்பட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து ஒரு முழுமையான இதில் ஒரு செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்க போனோன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைலேருந்தே இது தேவைப்படுதுங்கிறத உணர்ந்த உடனே அப்போ என்னுடைய அக்காவுடைய மகன், அவர் டாக்டர், கனடாவில் இருக்கார், டொராண்டோவில். அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து இப்போது எல்லா பக்கமும் ஒரு டேப்லெட் இருக்குது, இன்டர்நெட்டும் வசதியாக இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜிபிஎஸ் மூலமாக வீடு வீடாக போய் குழந்தைகளுக்கு அது பிறந்ததுலேருந்து 6 வயசுக்குள்ளே நம்ம கொடுத்தோன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு சொன்னேன். உடனே அவர் டாக்டர் தினேஷ் அவர் பேர் சொன்னார், மாமா நான் உடனே இதை பற்றி யோசிக்கிறேன், நான் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு மருத்துவ ரீதியாக என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கனடாவில் உள்ள கிராண்ட் சேலஞ்சஸ்கிற ஒரு அமைப்புக்கு அப்ளை பண்ணி இந்த டெக்னாலஜி உருவாக்கினோம். அது 2020ஆம் ஆண்டு ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு திட்டமாக அமைஞ்சது. இது மூலமாக பல அவார்டுகளும் எங்களுக்கு கிடைச்சிது. இதில் முக்கியமாக 85% ஸ்கூல் என்ரோல்மெண்ட். இதே மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் 6 வயசுக்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா 85 பேர் வந்து அவங்க 185 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதாவது ப்ரீ பிரைமரி, எல்கேஜி, யூகேஜி லெவலில். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதை வச்சு தான் எங்களுக்கு எல்லா பக்கமும் ரெக்கக்னிஷன் கிடைச்சிது. உலகத்தில் பல இடங்களையும் இதுக்கு வரவேற்பு இருந்தது. எத்தியோப்பியாவில் கூட நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். தேசிய அளவில் நமது பிரதம மந்திரி முதல் எல்லோரும் எங்களை பாராட்டி இன்றைக்கி தேசிய அளவுலையும் இந்த திட்டம் வந்து என்னுடைய டெக்னாலஜி பல நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸில் அதை உபயோகிக்கிறாங்க. தமிழ்நாடு ரைட்ஸ் மூலமாக உபயோகிக்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி பல எம்ஓயு பண்ணி நாங்கள் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ஒரு 9 மாநிலங்களுக்கு மேலே எங்களுடைய சேவைகள் இதன் மூலமாக கிடைக்கப்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வீடு வீடாக எல்லா குழந்தைகளுக்கும் இதுக்கு பெனிஃபிட் அடைகிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இம்பேக்ட் சர்வே போன வருஷம் பண்ணும்பொழுது 3,83,000 பேருக்கு எங்களுடைய சேவைகள் இதன் மூலமாக கிடைக்கப்படுது. இதனால் பல வாழ்க்கை முன்னேற்றங்கள் எங்களுக்கு ஏற்படுது. இது 6 வயசுக்குள்ளே மட்டும் இல்லாமல் இது எல்லா வயசுக்கும் உள்ள எல்லா விதமான மாற்றுத்திறனாளி நிலைக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய அளவில் இதை உருவாக்கியிருக்கோம். இதில் நிறைய ரிசர்ச் போன்ற செஞ்சு நிறைய பப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா ரிசர்ச்சும் உங்களுக்கு அதில் தெரிய வரும். இது முக்கியமாக இதனுடைய என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல மாடல்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம நேஷன் வைடாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா மக்களுக்கு பெரிய அளவில் இதை சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் எங்களுடைய சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். முயற்சிகள் பல எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னுடைய துணைவியார் வந்து பல மூலிகைகள், இயற்கை வளங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுமா என்ன பண்ணுறோம்? இது வந்து சார் சொன்னாங்க ரீஹாபிலிட்டேஷன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ கொரோனா டைம்ல வந்து எங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் சில நெல்லிக்காய் மரங்கள் வந்து அது வாங்கும்போதே இருந்தது, ஆனால் பட்டு போன நிலைமையில இருந்தது. ஸோ நாங்கள் உடனே வந்து அங்கே ஒன்றும் பண்ண போறது இல்லைங்கிறதால அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டோம். ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த அளவு நம்ம வந்து இயற்கையை நோக்கி போனோம்னா இயற்கை வந்து எப்படி நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோங்கிற ஒரு அனுபவத்தை வந்து நாங்க புரிஞ்சுட்டோம். ஸோ அதை வந்து ஷேர் பண்றதுக்கு தான் இந்த இன்சிடென்ட்டை சொல்றேன். ஸோ கரெக்டா ஒரு வருஷம் வந்து அதை வந்து நாங்க ரிவைவ் பண்ண போக கரெக்டா கொரோனா அந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச டைம்ல அந்த இடம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எல்லாரும் வந்து அந்த கொரோனா காலகட்டத்துல நெல்லிக்காய் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இயற்கையோட ஆசீர்வாதமா அவ்வளோ டன்ஸ் ஆஃப் நெல்லிக்காயும் ஆர்கானிக் முறையில விளைவிச்ச நெல்லிக்காய்கள் கிடைச்சிது. அதை வச்சுட்டு நாங்க வந்து எங்களோட கொரோனா காலகட்டத்துல எங்க வளாகத்துல தங்கியிருந்த குழந்தைகளுக்கான ஒரு ஃபுட்டு ஸ்கீம் எல்லாம் நாங்க டிவைஸ் பண்ணினோம். அந்த காலகட்டத்துல ஒரு 1.5 வருஷம் நாங்க வந்து வெளியே இருக்கிற சாமான்கள் எதுவுமே உள்ள வெளியில இருந்து வாங்காதக்கு சங்கத்துல என்ன விளையிறதோ அதை மட்டும் வச்சுதான் வந்து நாங்க அந்த 1.5 வருஷ காலம் வந்து நாங்க வந்து தள்ளினோம். அப்பதான் வந்து கடவுள் வந்து எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான இடத்துல வந்து நம்மள வச்சிருக்காருங்கிற புரிதல் வந்து எங்களுக்கு கிடைச்சது.
அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன், ஒருத்தர் எங்களோட பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் கிருஷ்ணபிள்ளை ஐயான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த நெல்லிக்காய் மரமெல்லாம் சீக்கிரமா போயிடும் மேடம். ஏன்னா அவங்க வாங்கினவங்க எப்ப வச்சாங்கன்னே தெரியாது. இப்ப ஏதோ காய்க்கிறது, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, வேற ஏதாவது வைக்கலாமான்னு கேட்டப்ப, நான் வந்து குற்றாலத்துல இருக்கிற பழத்தோட்டத்து பழங்களை எல்லாம் இங்க குற்றாலத்துல இருக்கிற பழங்கள்லாம் இங்க கிடைக்கிற வகையில நம்ம ஒரு பழத்தோட்டம் அமைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, இது எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன் ஆஸ்பெக்ட்ல இருந்தாதான் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க. இல்ல அது நீ வந்து பாருமான்னாங்க. அப்ப திடீர்னு வந்து எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷனுங்கிறது வந்து 5 புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சியை வந்து ஒரு ரூம்ல கொடுக்குறோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு பழத்தோட்டத்துல கொடுத்தா பஞ்சபூதங்களோட உதவியோட நம்ம வந்து அந்த சென்சரி இன்டகிரேஷனை வெற்றிகரமா பண்ணலாமேன்ற ஒரு சீட் கான்செப்ட் எனக்குள்ள தோணுச்சு. அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சல. அங்க வந்து நிறைய ஒரு 250 விதமான பழங்கள், நட்சத்திர வனம், அப்புறம் ராசி வனம், அது எல்லாமே ஒரு இதுவுமே நான் சொல்றேன் கடவுளை இதுவுமே வந்து அந்த ஒரு சொட்டுட சொன்னேன் இல்லைங்களா, கடவுளின் கையதை பிடிப்பது முன்னில் நடவாதனத்தும் நடந்துடலாமே. இதுவும் அதேதான். ஒரு முள்ளுக்காடா இருந்த இடம் வந்து இப்ப வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழச்சோலையா உருவாக்கி இருக்கோம். அந்த குழந்தைகள் வந்து அங்க வந்து ரொம்ப ஸ்கூல் குழந்தைங்களாட்டும் சரி, எங்களோட சங்கமம் ஸ்கூல் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமா அங்க போறாங்க. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி எவ்ரி வீக் எங்க குழந்தைங்களை நீங்க அழைச்சிட்டு போறீங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. ஸோ இதை பார்க்கும்போது அங்கே இருந்து வர ப்ராடக்ட் எல்லாம் எப்படி கரெக்டா குவான்டிஃபை பண்றோம், அது ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு. அந்த அந்த அங்க இருக்கிற ப்ரொடக்ஷன், நெல்லிக்காய் ஆகட்டும், மாங்காய் ஆகட்டும், என்ன நம்ம உருவாக்குறோமோ அதை வந்து கரெக்டான வகையில குழந்தைங்களுக்கு வந்து சேரணும். தென் அதை வந்து எங்க கிச்சன்ல வந்து எங்களோட அன்றாட சமையல்ல எங்களோட ஆர்கானிக் காய்கறிகளை வந்து முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து எங்களோட கோஷாலையில வர ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னா போன வருஷத்துல நாங்க குவான்டிஃபை பண்ண பிரகாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் கிலோஸ் வந்து ஆல் ஓவர் காய்கறிகளாகட்டும், பழங்கள், எங்களோட கோஷாலையில இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமா சேர்ந்து நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து அந்த நேச்சரோட இணைஞ்சு போகும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் வர விருந்தினர்கள் எல்லாருக்கும் அது மன மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஸோ இதுதான் எங்களோட இது வந்து அந்த என்ன சொல்றது, இந்த எல்லாத்தையுமே வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும். வேஸ்ட்டை வந்து ஃபுல்லா வந்து அந்த 40 லட்சம் இந்தியன் ருபீஸ் ருபி வேல்யூ. நோ 40 லட்சம் வந்து கிலோ. 4 லட்சம் சாரி 4 லட்சம் கிலோ. 4 லட்சம் கிலோ வந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் கேம்பஸ்ல இருந்து. ஈவன் பெருக்கிற வேஸ்ட்டை வந்து உரமா கன்வெர்ட் பண்றதாகட்டும் சரி, அந்த மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் வந்து அந்த உரமா கன்வெர்ட் பண்றது, கேஸா பண்றது, அப்புறம் எங்க சங்கத்துல இருக்கிற அப்பப்போ கட் பண்ற அந்த வேஸ்ட், அந்த மரங்களோட வேஸ்ட்டை கூட அதை பராமரிச்சு முறையா வந்து விற்கிறது. இல்லைன்னாக்கா எங்களோட கிச்சனுக்கே யூஸ் பண்றோம், எரிபொருளா யூஸ் பண்றோம். ஸோ மாதிரி சங்கத்தை பொறுத்த வரைக்கும் சுயசார்பா எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் இதோட உற்பத்தி ப்ராசஸ்ல வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது இப்ப இருக்கிற எங்களோட ப்ரையாரிட்டி கோல். ஏன்னா இப்ப வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நிறைய கவர்மெண்ட்ல சலுகை கிடைக்கிறது நிறைய வந்து வருது. ஆனா இப்ப வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு அங்கமா எடுத்துன்னு வரக்கூடிய ஒரு காலகட்டாயத்துல இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நாங்க எல்லாமே வந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ நாங்க எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணித்தோ அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இனிமேல் நீங்க ஏதாவது எங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் பண்றதுனா பண்ணலாம். ஸோ இந்த பகிர்தலுக்கு வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்களுக்கும், பர்டிகுலர்லி அனார்கலி மேடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம் அமர் சேவா சங்கத்துக்கு. ஆமா, நீங்க எல்லாரும் அமர் சேவா சங்கத்துக்கு வரணும். வந்து நேரம் வந்து பாருங்க. நம்ம என்னதான் வீடியோவில் காட்டினாலும் நேரம் வாயால சொன்னா கூட நம்ம நேரம் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இதனுடைய உண்மையான என்ன பண்றோம்னு தெரியும். இதுல மனித நேயம்,
எப்படி வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து சங்கத்துல வந்து அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பண்ற எல்லாருமே வந்து மனிதநேயத்தோட தான் அங்க வராங்க. ஸோ இந்த மனிதநேய பண்பு நாங்க அதாவது ஒரு தெரியாத ஊருக்கு போவோம். அவங்க வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது. பட் அவங்க வந்து எங்கள வந்து ஒ வரவேற்று எந்த ஊருக்கு போனாலும் நாங்க வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிற ஒரு உணர்வோட நாங்க செயல்படுறதுக்கு இந்த மனிதநேயம்ங்கிற ஒரு நூல் இழை தான் காரணமா இருக்கு. அதுபோல பாரதியார் வந்து ஒரு பாட்டு சொல்வாரு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல நான் வந்து என்னோட பர்செப்ஷன் என்னன்னா, அந்த அக்னி குஞ்சுன்னு பாரதியார் பாடுறது வந்து மனிதநேயம் தான். சோ எல்லா குழந்தைகள்ல இருந்து முதியோர்கள் வரைக்கும் எல்லாரோட மனசுலயுமே வந்து இந்த அக்னி குஞ்சு மாதிரி மனிதநேயம்ங்கிற ஒரு தழல் வந்து இருந்துட்டே இருக்கு. அது வந்து எப்போ என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து உதவும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல சமுதாயத்துக்கோ உதவும்னு சொல்ல முடியாது. சோ அதனால இந்த ஒரு அருமையான தலைப்புக்கு நாங்க பொருத்தமா பேசியிருப்போமான்னு தெரியல. பட் எங்க சங்கத்தோட செயல்பாடுகளை விளக்கறதுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுப்போம். நீங்க ஏதாவது உங்களுடைய வியூஸ் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன். நன்மணி ஐயா அவங்க சில கருத்துக்களை பகிர விரும்புறாங்க. ஐயா வாழ்க வளமுடன். இந்த தமிழ் ஆனந்தத்தின் தலைமை வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, பேசலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் முதற்கண் நன்றி. இந்த அமர் சேவா நிறுவனத்தின் நிறுவனர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அதை நல்ல முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் சங்கரராமன் ஐயா அவர்களும் அவர்களது துணைவியார் அவர்களுக்கும் முதற்கண் எங்களது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவரது முதல் இறைவணக்க பாடலிலே என்ன ஒரு இடத்துல ஒரு வரி வரும் அப்படின்னா, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பது இரண்டு வார்த்தைகளுக்குள்ளாக அடங்கக்கூடியதாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி அவர் போட்டது வாழும் நிலை உணர்ந்து என்று அவர் சொல்லி இருந்தது. அந்த உணர்வுதான் மனித நேயத்துக்குள்ளாக வருகிறது. அந்த வாழும் நிலையை உணர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கு மனித நேயம் அப்படிங்கிற ஒன்று வர வேண்டும். அந்த அடிப்படையிலே இங்கே அந்த வாழும் நிலை என்பதை அவர்கள் உணர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அந்த நிலையில் இருப்பவர்களே அந்த சேவையை இவ்வளவு எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. நாங்கள் மிகவும் அதற்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. அதே போல அம்மா அவர்கள் பேசும் பொழுது அந்த காட்டில் உள்ள நெல்லி மரங்கள் உடனே பூக்கத் தொடங்கியது என்று ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ் என்று சொல்வார்கள். அதாவது நமக்கு மனிதனுக்கு எப்பொழுது தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுது இயற்கை நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அப்ப அந்த அடிப்படையில அது அந்த இடத்தில் நடந்தது என்பது அங்கு இருக்கக்கூடிய அந்த மனிதநேயம் உள்ள அந்த மனங்களின் ஒருங்கிணைந்த அந்த களம் என்பதனால்தான் அது அவ்வாறு கிடைத்திருக்கிறது என்று நான் உணர்கின்றேன்.
அந்த அடிப்படையிலே நீங்கள் இப்போ இந்த சேவை என்பதை செய்யக்கூடிய இடம், அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நிலையில்தான் இந்த தொண்டு அங்கு அதிகமாக செய்யப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இருந்தாலும் மகரிஷி அவர்களே இந்த பொதுவாக எல்லா மக்களுக்கும் மனவளக்கலை என்று அதை கொடுத்ததற்கு காரணமே ஏதோ ஒரு வகையில் மனம் பாதிக்கப்பட்டு அப்படிதான் இந்த மனித வாழ்க்கையில் துன்பம் வருகிறது என்பதை உணர்ந்து முழுமையாக இந்த தொண்டு என்பதை உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த பயிற்சிகளை எல்லாம் வடிவமைத்தார். அங்கே இங்கு உடல் என்று பார்க்கும் பொழுது அது புற வாழ்க்கையை காட்டுவதாக அமைகிறது. அகம் என்று சொல்லும் பொழுது அங்கு அகவாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் நாம் உணர முடிகிறது. இங்கே அந்த புற வாழ்க்கை என்பது தேவையை அவர்கள் நிறைவு செய்து கொள்வதற்கு உதவக்கூடிய அந்த உடல் திறன், அந்த தேவையையே நிறைவு செய்து கொள்வதற்கு அங்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை பிறர் அந்த தேவை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் தொண்டு. ஆனால் அதை அவர்களே ஓரளவுக்கு நிறைவு செய்து கொள்வதற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய தொண்டு என்பது அந்த தொண்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொண்டு என்று நாங்கள் உணர்கிறோம். இந்த நிலையிலே இந்த உரையை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களது அமைப்பின் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக ஒரு முறை அங்கு விஜயம் செய்கிறோம், அங்கு நேரடியாக உங்களை வந்து சந்திக்கிறோம் என்பதை மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வாங்க எல்லாரும். நன்றிங்க, நன்றிங்க, வாழ்க வளமுடன். இன்னும் 2 பேர் கையை வச்சிருக்காங்க. பழனிவேல், அப்புறம் அட்மின். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். முதல்ல ஐயாவையும் வாழ்த்திடுவோம். மிக சிறந்த ஒரு தெளிவான சிந்தனை உரை, மனித நேயம் காப்போம் என்ற தலைப்பிலே இன்று தங்களுடைய உணர்வுகளையும் அனைத்தையும் பகிர்ந்து நம்மோடு சிறந்த ஒரு சிந்தனை உரை வழங்கிய சங்கரராமன் ஐயா அவர்களும் ரமணி சங்கரராமன் அவர்களும் வாழ்க வளமுடன். அவர்களின் அருள் தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறந்ததொரு தன்னுடைய சிந்தனையை பகிர்ந்த ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த மெய்யன்பர்களும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க 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 நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். உண்மையிலேயே நாங்க பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நேரடியா வந்து பார்த்ததுனால்தான் இந்த ஒரு உணர்வு உண்மையிலேயே எனக்குள்ள ஒரு கண்ணீர் வரவழைக்க கூடிய ஒரு இது. நிச்சயமாக நீங்க உங்களுடைய எல்லாமே ரொம்ப சிறப்பா பகிர்ந்தீங்க. இந்த தேசிய அளவிலாகட்டும், உலக அளவிலாகட்டும், நம் தமிழ்நாட்டு அளவிலும் மிகச் சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதற்கு எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக 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 நன்றி. ஏன்னா சாதாரண மனிதர்களே ஒருத்தருக்கு உதவி செய்யணும் போது யோசிப்பாங்க. ஆனா ஐயா அவர்களும் நீங்களும் இந்த நிலையில் இருந்து கொண்டு தன்னை மறந்து மற்றவர்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு அளப்பரிய, அதுதான் கடமை உணர்வு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, இந்த பூமிக்கு நாம் ஏன் வந்தோம், இது நாம் படைக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்துக்காக, இறைநிலையால் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சங்கரராமன் ஐயா அவர்களும் இதற்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் மேலும் மேலும் உங்களுக்கு துணை நிற்கும். இவ்வளவுதான் நான் இதை சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு அது பார்த்துட்டு நீங்க அம்மா சொன்னாங்கல்ல,
யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாங்க ஒரு நாள் தான் காலையில வந்தோம். அந்த ஒரு நாள்லயே எங்களுக்கு ஒரு கோவிலுக்குள் நுழைந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டானது. நிச்சயமாக நாங்கள் ஜூன் மாதத்தில் அவசியம் எங்களோட ஹீலர் குரூப்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்க வந்து நீங்க செய்யற தொண்டுல நாங்க ஒரு அணில் அளவுக்கு பங்கெடுப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிச்சன்ல நாங்க பார்த்தோம். அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த பழம் நெல்லிக்காயும் சப்போட்டாவும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நாங்க ஒரு 20 பேர் போயிருந்தோம். அத்தனை பேருக்கும் ஒரு சப்போட்டா கொடுத்தாங்க. அது சப்போட்டான்னா சாத்துக்குடி அளவுக்கு இருந்தது, இயற்கையில் விளைந்தது. அதன் சுவை சொல்லவே முடியாதது, அமுதத்திற்கு ஈக்குவலாக இருந்தது என்றுதான் சொல்லணும். அந்த விதையை நான் போட்டு வளர்த்து கொண்டு வருகிறேன் உங்கள் நினைவாக. சோ இப்படி அந்த விருந்தோம்பலில் நாங்க சமையல் அறையில அங்கு விளைந்த காய்கறிகளை வைத்து எங்களுக்கு பாரம்பரிய அரிசியில கஞ்சியும் உணவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. 0 வேஸ்டேஜ்னு அவங்க சொன்னது மிக மிக நேரில் நாங்க பார்த்தோம். அதுல இருந்து நாங்க எங்க தட்டுல ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்கிறது இல்ல. இந்த ஒரு உணர்வை எங்களுக்கு உண்டாக்கிய உங்களுக்கு நன்றி அம்மா. பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பாக உங்களால் பயனடைந்திருக்கிறார்கள். இது இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் இறைநிலைக்கும் நீங்கள் செய்த தொண்டு, அளப்பரிய தொண்டு. மேலும் மேலும் உங்களுடைய இந்த சேவை சிறப்படைய வேண்டும் ஐயா. நன்றி. கேள்வி பதில் நிகழ்வுக்கு போகலாம். அட்மின் போட்டிருக்காங்க, பேர் இல்ல ஐயா. பேசலாம். ஒரு தடவை மைக் டச் பண்ணிக்கோங்க ஐயா. நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடமா. மிக்க மகிழ்ச்சி. நான் சென்னையிலேருந்து பழனிவேல், உலக சமாதான காந்தாலயம், சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை, ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற ட்ரஸ்ட் நிறுவனராக இருக்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதுமாரி தான் மாற்றுத்திறனாளிட என்னுடைய கூட படித்தவர் எங்கள் சொந்த ஊரில் ஆண்டிமடத்தில் செஞ்சிட்டு இருக்கிறார். நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு நன்றி. வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய கலையில் நாங்கள் உள்ளே வந்த பிறகு ஐயா நன்மணி ஐயா சொன்ன மாதிரி மனதுக்கு டெஃபினேஷனே நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அது நிலையா இருக்கிறதே இல்லை. ஆனாலும் மனநிலை பாதிக்கப்பட்ட அப்படின்ற ஒரு இதை வந்து எப்படி அலோபதியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அதை கையில் எடுத்து இந்த மனநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கான மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளை கொடுப்பதற்கு நம்முடைய ப்ரானிக் ஹீலிங்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அப்படிதான் செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த காலத்தில் தோக்குவாரணம் போட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி செஞ்சால் கூட அந்த குழந்தைங்களுடைய அறிவினுடைய வளர்ச்சிக்கு பிளட் சர்க்குலேட்டிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சியில் உலகத்தில் போரில்லா நல்லுலகம், பொருள் தொழில் சமநிதி எல்லாமே வேதாத்தினுடைய அடிப்படை தான். ஸோ அதில் எங்களுக்கு கிடைத்த இந்த குரு மனிதன், அதாவது தெய்வம் வந்து நேரடியாக வரவே. இப்போ நீங்கள் அம்மாவே அப்பாவே ஒரு தெய்வமும் வந்து நாங்கள் தான் கடவுளை, நாங்கள் தான் அப்படி யார்கிட்ட சொன்னோன்னா அப்போ வாங்கப்பா இவர் வந்துட்டார் இவர் அப்படிம்பான். ஏன்னா உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ மனுஷன் அந்த ரூபத்தில் தான் கடவுள் வருவா. மனுஷ ரூபமே கடவுள் ரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் மனுஷனை தான் கடவுளாக படிச்சிருக்கான். ஏன்னா சிலைகள்லாம் பாருங்க மனித ரூபத்தில் தான் இருக்கும், ஏன்னா மனிதன் தான் கடவுள். ஸோ உண்மையிலே உங்களுடைய அருட்தொண்டுக்கு நாங்கள் உங்களுடைய திருவடியை வணங்குகின்றோம். உங்களுடைய தொண்டு சிறக்க எங்களால் முடிஞ்ச இந்த தமிழானந்த யோகத்தோடு இணைந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். உங்களை வாழ்த்த வயது இல்லைனாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்லும், உயர்ப்புகள், மெய்ஞான ஓங்கி எவ்விடத்தும் எக்காலத்தும் என்னிலையும் எச்சூழலையும் சித்தர் பெருமகளுடைய பெரும் கருணையாலும் பிரபஞ்சத்தினுடைய பெருணாரளவு வாழ்க வாழ்க நிறுவி வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சசிகுமார் ஐயா பேசலாம். ஐயா நன்றி. வாழ்க வளமுடன். சசிகுமார் ஐயா, நான் 2 நாள் முன்னாடி பேசியிருந்தேன் உங்கள்கிட்ட, வீடியோ எப்படி ஷேர் பண்றதெல்லாம். ஆக்சுவலி என்னுடைய மனைவி உங்க அந்த அமைப்புக்கு வந்து அந்த சேவா சங்கத்துல தங்கிட்டு அங்க இருக்கிற செயல்பாடுகள்லாம் பார்த்து வந்து எங்கிட்ட சொன்னாங்க. சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நம்மெல்லாம் எதுக்கு தான் இவ்வளோ கை காலை நல்லா வச்சுக்கிட்டு ஒன்றும் உதவி பண்ணாமல் இருக்கிறோமோ அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து நன்மணி ஐயா தலைமையில் தமிழானந்த யோகத்தில் வேதாத்திரி மகரிஷியின் சிந்தனைகளையும் வாழ்வியல் சிந்தனைகளையும் அந்த வாழ்வியல் அறிவு வறுமை போக்குவதற்கான ஒரு பணியை தாங்க செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் பணியை விட உங்களுடைய இந்த தொண்டு மகத்தானது. ஐயா சொன்னது மாதிரி நாங்கள் கூடிய விரைவில்
எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்து எங்களால என்ன செய்ய முடியும்ன்றதை நாங்க பாக்குறோங்கய்யா. மிக்க நீங்க அப்படி நன்றிங்கய்யா. சொல்றீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஆன்மீகத்தை ஒரு முக்கியமான ஒரு தேவையை வந்து நீங்க உலகத்துக்கு பூர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அது நம்முடைய வேதாதி மகரிஷியோட சிந்தனைகளை. அதனால ஆமாங்கய்யா. நீங்க ஒரு பார்ட்டு உங்க பொறுப்புகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க எங்க பார்ட்டு எங்களுடைய பொறுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கவங்க கண்டிப்பா. அவங்கவங்க பொறுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒருங்கிணைந்து நீங்க எல்லாரும் எங்க இடத்துக்கு வர அப்புறம் நாங்களும் உங்க இடத்துக்கு வந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. நிறைய கற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நன்மணியை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேதாத்ரி மகரிஷியோட தத்துவங்களில் மட்டுமல்லாமல் அவர் அக்குபஞ்சர், வர்மா, ஜோதிடம் இது போன்ற பல துறைகளில் அவர் தேர்ச்சி பெற்றவர், அனுபவம் பெற்றவர். அவர் அந்த அனுபவத்தை தான் வேதாத்ரி தத்துவங்களோட இணைச்சு பிராக்டிக்கலா கொடுத்துட்டு இருக்காரு சமுதாயத்துக்காக. அவருடைய பணியில நாங்க ஒரு அணில உதவி பண்ணிட்டு இருக்கோம். வாழ்த்து சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவரும் கண்டிப்பா வரணும். அவரோட முந்துதலால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 அக்குபஞ்சர்ஸ் உருவாகி இருக்காங்க அண்மை காலத்துல. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உருவாங்கன்னா அது ஐயாவுக்கு தான் தெரியும் கணக்கு. அந்த நாங்கெல்லாம் ஹீலர்ஸா வந்து அங்க இருக்கிற அன்பர்களுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கண்டிப்பா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோங்க. ஒரு 2-3 நாள் தங்கிட்டு அங்கேயே இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படும். அதை நாங்க கொடுப்போம். இது மருந்தில்லா மருத்துவம், உங்களுக்கு அதை பத்தி தெரியும் நினைக்கிறேன். அதை பற்றி விழிப்புணர்வும் நாங்க கொடுக்குறோங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ நமக்கு நேரா வந்ததுனால அந்த ஒரு நீங்க பேசலாம். பரமசிவன் ஐயா பேசலாம். ஒரு முறை டச் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகச் சிறப்பாக இருந்ததுமா. நான் உங்க வீடியோ இதை பார்க்கும்போது உண்மையிலேயே புல்லரிச்சிச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனித பிறப்பு எல்லாருக்கும் கிடைக்குது. எல்லாரும் பிறந்தவங்க ஒரு நாள் இறக்க போறோம். ஆனா வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக, அதோட என்றும் ஒரு யாரும் வாழ்க்கைக்கு ஒரு ரோல் மாடலா உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறத பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுத்துருக்கான். இன்னும் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கொடுத்து நிறைய தொண்டாற்றணும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து என்னை பத்தி ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். நான் வந்து இங்கிலீஷ் வந்து 30 மணி நேரத்துல அழகா இங்கிலீஷ் யாரையும் பேச வச்சிருவேன். லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலின்னு ஒரு புக்கும் போட்டிருக்கேன். பைலிங்குல ஒன்று எழுதுனேன், பப்ளிஷ் பண்ணல. அந்த மாதிரி இருக்கு. நான் அங்க இருக்க பிள்ளைகளுக்கு அதே போல இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் போய் நான் அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக நான் அந்த அவங்களுக்கு கோச்சிங் எடுத்திருக்கேன், இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். நான் அந்த பயிற்சி எனக்கு இருக்கு. நான் வந்து நம்ம இது இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க, அது ஸ்கூலா இருந்தாலும் சரி, மற்ற டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்னால் முடிந்ததை நான் செய்ய தயாரா இருக்கேன். நான் எப்பனாலும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வர்றதுக்கு தயாரா இருக்கேன். நன்றியா, ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றியா. நிறைய இங்கிலீஷ் எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கு. ஆங்கிலத்துல அவங்களுக்கு சரளமா பேசுவதற்கு கண்டிப்பா உங்களுடைய சேவைகள் எங்களுக்கு தேவைப்படும். நன்றி. ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றியா. பரமசிவம் ஐயா, நீங்க ஐயாவோட நம்பர் நீங்க டைரக்டா வாங்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல போய் பாருங்க ஐயா. சரி, ரொம்ப நன்றி. நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் சொல்லுங்க. நன்றி. 994444. சரி. 99445454 170. திருப்பி சொல்றேன், சரியானு பாத்துக்கோங்க. இன்னொரு நம்பர் இருக்கு. 99444621. இன்னொரு நம்பர் ஆகுதுயா. ஒரு 54 62 போட்டுக்கலாம். ரெண்டு நம்பர் இருக்கு. தேங்க் யூ. ரொம்ப நன்றியா. நன்றியா. 62 நம்பர் மனைவியோடது, 54 என்னோடது. ரொம்ப நன்றியா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கியா. எனக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கடைசி காலத்துல ஒரு நல்ல காரியங்கள் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நன்றியா. ரொம்ப நன்றியா. நன்றி. நன்றி. தேங்க்யூ. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அதுதான் சொல்லுவாங்க, ஒத்த அலைச்சூழல் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. இந்த சமுதாய கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். அதே மாதிரி ஜூலை மாசம் ஜூன் லாஸ்ட் வீக்கும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கும் அங்க வரா மாதிரி நாங்க எங்களோட ஹீலர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோங்க ஐயா.
சோ இப்ப ஐயாவையும் அதோட இணைத்து இப்போ நன்மணி ஐயா அவர்களும் சேர்ந்து எல்லாருமே அங்க வந்து தங்குறோம். நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டீங்கன்னு ஒரு பூரிக்கிற அளவிற்கு நாங்கள் நிச்சயமாக வருவோம். நன்றி ஐயா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இந்த நேரத்துல நான் வந்து வரலட்சுமி அவங்களுக்கும் மிஸ்டர் ராஜன் எங்களுடைய ஓட்டுநராக வந்தவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு புதிய இடம் தெரியாதுன்னும் போது அவர் நேரா அங்க ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதே மாதிரி வரலட்சுமி அம்மா இப்படி ஒரு இடம் இருக்கு வாங்கன்றதையும் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அது உறவு முறை இணையும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் நாங்க ஒரு 20 பேர் போயிருந்தோம். எல்லோருக்குமே அந்த உணர்வு கிடைத்தது. இங்கேதான் அந்த இடத்துல மனித நேயம் காப்போம் என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள வந்ததற்கு நிச்சயமாக இந்த பூமி தாய்க்கு நாம் செய்யக்கூடிய இயற்கையோடு நாம் இணைந்திருந்தால் இது எல்லாமே சிறப்பாக நடக்கும் என்பதையும் அம்மா நமக்கு சொன்னாங்க. அதை நாங்கள் அங்கே உணர்ந்தோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை நாம் செயலாற்றுவோம். வாழ்க வளமுடன். மிக்க 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 நன்றி ஐயா.